சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. தர்மராஜ் ஐயா அவர்களை கரூர்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த உலகிற்கு என்னை தாய் தந்தையர்கள் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இந்த உலகிற்கு நான் வருவதற்கு காரணமாக 2 நபர்களாகிய என் தாயும் தந்தையாக இருந்தாலும் கூட இந்த ஜோதிட உலகத்துக்கு என்னை வளர்த்த என் தந்தை ஆசான் திரு எம் கண்ணன் கரூர் ஐயா அவர்களுடைய நினைவை என்றும் ஒருபோதும் என் வாழ்வில் இருந்து மறக்க மாட்டேன் என்பதை ஆணித்தரமாக இம்மேடையிலே நான் எடுத்து கூறி, இப்பொழுது இந்த விழாவிற்கு இந்த ஜோதிட கருத்தரங்கு 2வது கருத்தரங்காக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதல் கருத்தரங்கிற்கு ஒரு அறிமுகம் அப்படி செய்வதற்காக அனைவரும் வந்திருந்தோம். அதில் நானும் கலந்து கொண்டேன். ஆனால் எனக்கு இரண்டாவது கருத்தரங்களை என்னை அழைத்து பேசுங்கள் அப்படிங்கிறது அவர் அழைப்பு விடுக்கிறேன் என்று கூறினார்கள். நான் உண்மையை உள்ளதை உள்ளபடி உள்ளதை உள்ளங்கு சொல்றவனே ஆசிரியன் ஜோதிடன் என்பதை நிரூபிக்கிறேன். அதுபோல் இப்போ இந்த மாதத்திற்குரிய கருத்தரங்கிற்கு அழைப்பு விடுத்தார்கள், அறைகூவல்கள் கொடுத்தார்கள், எடுத்து விடுத்தார்கள், நோட்டீஸ்க்கு அனுப்பினார்கள். என்னால் வர இயல முடியுமா என்ற சந்தேகம் எனக்குள் தோன்றிற்றது. அவ்வளவு பணிச்சுமைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனாலும் கொடுத்த வாக்கையும் நாக்கு ஒன்றுதான், என்னுடைய வாக்கும் ஒன்றுதான் என்பதுதான் ஜோதிடத்திற்கு தேவை. அதன்போல் இந்த மேலைக்கு நான் அலங்கரிப்பதற்காக கரூரிலிருந்து வந்திருக்கிறேன். இப்போ இது என்னாவது மாநாடு? ஜோதிடத்தினுடைய கருத்தரங்கு. இப்போ இந்த ஜோதிட கருத்தரங்குக்கு நம்ம வருவதற்கான காரணம் என்ன, காரியம் என்ன? ஏதாவது 2 விஷயங்கள் யாராவது 2 சொல்ல மாட்டாருங்களா அப்படிங்கிறதுக்கு தானே கருத்தரங்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்? ஏதாவது ஒரு விஷயம். இப்போ அந்த காலத்தில் ஒரு சிக்கிமுக்கி கற்களை வச்சு தான் ஒரு நெருப்பை கண்டுபிடிச்சான். நெருப்பு வேணும்னு ஆசைப்பட்டான். நெருப்பு ஆசைப்பட்ட என்ன பண்ணான்? ஒண்ணுமே கிடைக்கல. ஏதாச்சும் 2 கல்லை எடுத்து பொறுக்கிட்டு இருந்தான். என்ன ஆயிடுச்சு? ஒரு தீப்பொறி வந்துருச்சு. அப்ப அந்த விறகுகளை என்ன பண்ணினா மனிதன் சமைத்து உட்க கடல் கொண்டான். என்ன கொண்டான்? சமைத்தல் என்கின்ற நாகரிக அடிப்படையை முதல் உருவாக்கியது எதுங்க? 2 கற்கள் தான் என்பது அனைவரும் படித்தவர்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். நெருப்பு எப்படி உண்டாச்சு, அப்புறம் நம்ம பரிணாம வளர்ச்சிகள்லாம் வந்துச்சு. அதுபோலதான் ஒரு ஜோதிடர்கள் 2 பேர் உராசி கொண்டு விட்டால், ஒரு ஜோதிட கருத்தரங்கிலே 2 பேர் மோதிக்கொண்டால் என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய தீப்பொறிகள் நடக்கும். அது யாராலும் சாதிக்க முடியாத அளவுக்கு வெற்றியை தரும் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். அது உண்டா இல்லைங்களா? என் கருத்துக்கு ஆப்போசிட்டா பேசுற ஆள் உண்டா? இல்லை. மறுத்து பேசினால் என்ன? எனக்குள் ஒரு அறிவு உண்டாகும், திறமை உண்டாகும். இதை ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், இவரால் எப்படி சொல்ல முடிந்தது என்ற கேள்விகளுக்கெல்லாம் வினா கொடுக்கக்கூடியது, விடை கொடுக்கக்கூடியது எங்க இருக்கிறது? ஜோதிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த ஜோதிடத்தில் நிறைய புலவர்கள் மகான்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. யாருமே ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கல. சரிங்களா? புலிப்பாணி ஆகட்டும், போகராகட்டும், பிருகு நந்தி நாடி ஆகட்டும், சந்திர நாடி ஆகட்டும், கௌசிக நாடி, நாங்கள் வணங்கும் எங்கள் குலதெய்வமாக வழங்கும் அருமறையோன் அந்தகன் மாந்தி மாமதி அமையுற்றேகான் மறுவுகின்ற கோரையிலும் திரிகோண ராசியிலும் அறிவில் சிறந்தோல் பெருங்காலும் பிறக்காதுதான் என தவழுகின்ற கௌசிகத்தின் முதல் நாடி அது இதுதான். இந்த கூட்டுதான் கௌசிக நாடி படித்தவர்களுக்கு முதல் நாடியோட இருக்கக்கூடிய பாடல். இதுதான் உண்மை. கருத்துகள் வேறு வேறாகத்தான் இருக்கிறது. ஆனால் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? 9 கிரகங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. ஆகவே ஒரு கருத்தரங்கிற்கு போவென்றால் அங்கே நாம் வெட்டியாகவோ வீணாகவோ செய்யக்கூடாது. இந்த மாநாட்டிலே, இந்த கருத்தரங்கிலே, அதாவது ஒருவருடைய மனிதனுடைய கருத்துகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்பதற்காகத்தான் ஒரு கருத்தரங்குக்கு போக வேண்டும். சும்மா நேரம் இல்லாமலாம் போகக்கூடாது. அந்த வகையில ஜோதிடம் பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கணக்குகள் வரும். சரி சார், இந்த ஜோதிடம் எதுக்கு சார் பார்க்கணும்? பணத்துக்காகவையா? பணம் பொருள் ஈட்டுவதர்கள் ஜோதிட கருத்தரங்குக்கு வரமாட்டாங்க. ஜோதிட கருத்தரங்குக்கோ மாநாட்டுக்கோ பணம் பொருள் ஈட்டுபவர்கள் மாநாடுகள் நடத்துவதற்கோ ஓபன் ஸ்பீக்ல பேசுவதற்கோ வரமாட்டார்கள் என்பது ஆணித்தரமான உண்மை. ஏன் சொல்ல முடியுங்களா? அவர்கள் கருத்தை வெளியே சொல்ல மாட்டார்கள். ஐ am absolutely right.
என்ன சொல்ல முடியும். ஏன்னா அந்த கருத்தை அவங்களால சொல்ல வைக்க கூடாது, மறைப்பொருள் ஒன்றும். அதுதான் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 இந்த மறைபொருளை சொல்லக்கூடிய இடம் தான் 3, 6, 8, 12 மறைபொருள் இருக்கக்கூடியது. 3ஆம் இடம் ஒரு மறைபொருள், 6ஆம் இடம் ஒரு மறைபொருள், 8ஆம் இடம் ஒரு மறைபொருள், 12ஆம் இடம் ஒரு மறைபொருள் என்பதை மறைபொருளாக மறைத்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சித்தர்கள் என்பது உண்மை. சரி, அது ரைட், அது ஒரு டாபிக் போயிட்டு இருக்கட்டும். ஏன்னா நான் மேடைக்கு அரங்கரிக்கு வந்த விஷயத்தை வந்துடுறேன், அது அப்புறம் பேசுவோம் சப்ஜெக்ட்ல. இப்போ இந்த மாநாடு 2வது மாநாடு. என்ன மாநாடு இது? 2வது மாநாடு. இந்த ஜோதிடத்தில் நான் அடிக்கடி ஒரே ஒரு ஆசைப்படுவேன். என்ன ஆசைப்படுவேன் என்றால், வயது எனக்கு குறைவாக இருந்தாலும் ஆண்டவன்ட்டு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒரு தமிழ் புலவர் சொன்னார், நான் சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணக்க வேண்டும் என்பது ஒரு புலவர் சொன்னார். அதுபோலதான் எனக்கு தோணும், நான் சாகுமரம் ஜோதிடம் படிக்க வேண்டும், என் சாம்பலிலும் ஜோதிடம் புகழ் மணக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையே அதுதான். ஏனென்றால் அந்த இளமை காலத்திலே கூட இந்த ஜோதிடத்தில் கூட அளப்பரிய ஆற்றல்கள். இப்போ இந்த ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த ஜோதிடம் என்ன பண்ணும், சில பேர்த்த கொல்லும், சில பேர்த்த விஷம் கொடுத்து கொள்ளும், சில பேர்த்த வெள்ளம் கொடுத்து கொள்ளும். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை இங்க சொல்லப்படாது இருக்கேன். அதற்கு முன்னாடி இந்த ஜோதிடம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிடம் என்ன பண்ணுவோம் என்று கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதுல எவ்வளவு பெரிய ஆள் வேணா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், கற்றறிந்த ஞானியா இருக்கலாம், அறிவில் இல்லாதவர்களா இருக்கலாம், அறம் காவலராக இருக்கலாம், இப்படி பல்வேறு தரப்பட்ட எப்படி யார் வேண்டாம் இருக்கலாம். இந்த ஜோதிடம் சொன்னச்சா, ஒரு முள்ளானது தன்னை காலால் மிதித்தவனை, ஒரு முள்ளானது தன் காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைத்தது. என்னது? ஒரு முள்ளானது காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைத்தது. அதுபோலதான் ஜோதிடத்தை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ அதன் பொருட்டே கையால் எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் இந்த ஜோதிடத்தின் உண்மை. இது யாரால் மறுக்க முடியுமா என்றால் மறுத்து பேசுங்கள். இது உண்மை. உண்மையான மனசில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஆணித்தரமான கருத்துக்களை சொல்லலாம். அப்படி அந்த ஜாதகங்களுக்கு இந்த ஜோதிடம் ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர். இப்போ எனக்கு முன்னாடி பேசின சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பேசினாங்க. என்ன பேசுனாங்க? அருமையாக. விஜய், please understand my concept of view. This is a miracle and medical miracle and also here the subject of the matter. Yes. ஏனென்று கேட்டால், அரசன் எவ்வளியோ குடிமக்களும் அவ்வளி. அரசன் எவ்வளி நடந்துகின்றார்களோ அதன் போல நாம் அரசன். இவ்விழாவிற்கு யுவர் அரசன். 2 பேர் ரொம்ப கிங் ஆஃப் த மேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா இல்லையா? ஏன் லிசன் ரொம்ப முக்கியமானதுங்க. கற்றலையும் கேட்டலின் என்று. நான் இது ஒரு மேடையில் 1 மணி நேரம் பேசினா நான் 30 மணி நேரம் படிச்சாகணும். நான் 30 மணி நேரம் படிச்சாதான் 3 கருத்தை சொல்ல முடியும், 2 கருத்தை நான் மறக்க முடியும். இதுதான் ஜோதிடம், இதுதான் வாதம், இதுதான் பேச்சு, அதுதான் என்னுடைய மூச்சு. ரைட்டா இல்லைங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை 2ஆம் இடம். நான் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? செகண்ட் ஹவுஸ். திஸ் இஸ் செகண்ட் மீட்டிங் அண்ட் ஆல்சோ ஹியர் ஐ வில் டேக் தட் அட் செகண்ட் ஹவுஸ் எடுக்கிறேன். 2ஆம் இடம் என்ன இடம்? எதுக்கு அது? லக்னத்துக்கா, ராசிக்கா, சுக்கிரனுக்கா, செவ்வாய்க்கா, எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்க முடியாது. ஜோதிடம் இட் இஸ் கால்ட் ஒரு ரூல். ஒரு ரூல்ல தான் இயங்கும். ஏன் அப்படித்தான் ராகு கேது செவ்வாய் புதன் குருன்னு இப்படி வச்சிருக்கலாம்ல? ரைட்டா இல்லைங்களா? நிறைய விதிகள் உள்ள இருக்கு. கற்ற இந்த சபைகளிலே யார் ரைட்டு தப்பு சொல்ல முடியாது. ரைட், அது வேலை இருக்கட்டும், அது ஒரு சப்ஜெக்ட். நம்ம பேசுறது என்னன்னா 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம். ஃபர்ஸ்ட் என்னதுங்க? தனம். தனம்னு எதுக்குங்க? இந்த உலகில வாழ்வதற்கு என்ன வேணும்? பொருள் வேணும். அருள் இருக்கு, அவ்வுலகம் இல்லை. பொருள் இருக்கு, இவ்வுலகம் இல்லை அப்படி சொல்லுவார்கள். 2ஆம் இடத்தம் அப்படி சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்த அதிபதி யாரோடலாம் லிங்க் ஆயிருந்தா யாருக்கெல்லாம் பணம் வரும், அவருக்கு எப்படியெல்லாம் பணம் சேரும் அப்படிங்கிற சில சூட்சமெல்லாம் இருக்கு. அது போன வாரம் மீட்டிங்கில் அவர் சொல்லிட்டாரு. நோட்டு பேனா எடுத்தாரு, யூடியூப்ல போட்டார். ஒன்றும் கருத்தே இல்லை அப்படின்னா. நான் பேசுறதே கருத்து தான். இல்லை போய் என்ன கருத்து உனக்கு வேணும்? ரைட்டா இல்லையா? அதே ஸ்பீச் ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்போ பார்த்தாலும் 4 செவ்வாய் இருக்கான், நீ வீடு கட்டிடுவே, 6 குரு இருக்கான், நீ பணம் வராது,
இதெல்லாம் ஜோசியமே இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு ஜோசியர்கள் படித்திருக்கக்கூடிய ஒரு பாடங்கள். அனுபவ ஜோதிடங்கிறது வேணுமா இல்லையா? அதற்கு தனி டெக்னிக்ஸ் வேணும். ஒரு ஜாதகம் வரைகிறதுக்கு பாருங்க. 2ஆம் இடத்தை பற்றி சொல்றேன். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், வித்தை, நேத்திரம். வித்தை, நேத்திரம். ஒரு ஜாதகனுக்கு வித்தை வர வேண்டும் என்றால் எந்த இடம் வலுவாமல் இருக்க வேண்டும்? 2ஆம் இடம். என்ன இடம்? 2ஆம் இடம். 2ஆம் இடத்தினுடைய அதிபதி என்ன, எத்தனை வருஷத்துக்கு வருது, அந்த திசையிலிருந்து அவனுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அந்த திசை புத்திகளும் ஒரு நடக்கணும். அதுக்கு 2ஆம் இடத்துக்கு உடனே கிடைச்சிடாது. அந்த திசை புத்திகளும் நடக்காது. ஸோ அதனால அந்த 2ஆம் இடத்துல சில கிரகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது. 2ஆம் இடத்த அதிபதி லக்னாதிபதியுடன் 2ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தால் அவன் தனவான். குறிச்சுக்கலாம். லக்னாதிபதியுடன் 2ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருந்தால் அவன் தனவான். பாக்கெட்ல பணம் எப்படி இருந்தாலும் பணம் வந்துடும். எந்த ராஜா எந்த பட்டணத்துக்கு போனாலும் செலவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். இப்போ கிராமத்தில் பார்த்துருப்போம், ஒரு நகரங்கள்லாம் குடியிருந்தா நான் வாடகை கட்ட முடியலன்னா ஒரு 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களே இல்லையா? யாராவது உங்கள் வாழ்க்கை சந்திக்காம இருக்கவே முடியாது. அது நீங்கள் ஜோசியர் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக யாருக்காவது ஒருவருக்கு பணம் கொடுத்தே ஆகணும், பணம் இழந்தே ஆகணும். ஜோசியம் படித்தவர்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். யாரெல்லாம் பணத்தை இழந்தாங்களோ மானத்தை இழந்தாங்களோ அவங்க மட்டும்தான் ஜோசியத்துக்கு வர முடியும். இது ஒரு ரூல். இது ஒரு உள்ள வகையில் தனம் 2ஆம் இடத்ததிபதி, வாக்கு, வித்தை. அவன் எப்படி இருந்தாலும் வாக்க கொடுத்து பணம் தரஞ்சோன்னா ஏமாந்துருவாங்க. அதனால தான் அவன் ஜோசியத்துக்குள்ள வர முடியும். அது ஏன் பணம் போச்சுங்கிறது தான் அதை கண்டுபிடிக்க வந்தோம். இதில் அப்போ 2ஆம் இடத்ததிபதி லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் தனவான். ரைட்டா இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு கோட் ஒரு கொட்டேஷன் கொடுத்துறேன். என்ன சார் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ள ஓடுது. 6, 8, 12 சேர்ந்திருந்தால் என்ன ஆகும்? 6, 8 பார்வை இருந்தால் அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். அது 6, 8, 12 தனி சப்ஜெக்ட் இருக்குது. அது விபரீத ராஜயோகம். 6, 8, 12 சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது அது தனி டாபிக்ல இருக்கு. அது சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது. அப்ப 2ஆம் இடத்ததிபதியுடன் லக்னாதிபதி 4ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்திருந்தால் என்னதுங்க? 2ஆம் இடத்ததிபதியுடன் 4ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருந்தால் அவன் தனவான். அந்த திசை புத்தி காலங்களில் பணம் பொருள் சேரும். 2ஆம் இடத்ததிபதியுடன் 5ஆம் இடத்ததிபதி லக்னாதிபதியுடன் 5ஆம் இடத்ததிபதி. இப்ப என் ஜாதகத்தை என்ன சேர்ந்திருக்கும்? அம்மா சொல்லுங்க, என் ஜாதகத்தை என்ன சேர்ந்திருக்கணும்? எனக்கு ராகு கேது அதிகமா இருக்கு. ரைட்டு. அதிகமான 2 தான் இருக்கும். ராகு 1 கேது 1 தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ராகு 1 கேது 1 தான் இருக்கும். திஸ்காலிய மீட்டிங் தான். அம்மா சொன்ன மாதிரி ராகு அதிகமான ஆதிக்கத்தை தான் இருக்கு. எனக்கு ராகு அதிகமா இருக்கு. 3 நற்பதினொன்றில் ராகு கேது முகல் மலர்ந்திருக்கு. சான்றோர்கள் சிநேகமாவான், சான்றோர்கள் சிநேகமாவான், சகல சம்பத்து உண்டாம், வரத்து மேல் வரத்தும் உண்டாகும். இன்னொரு பாட மாட்டாது. ரைட்டா இல்லைங்களா? அதாவது எனக்கு 3 நற்பதினொன்றில் தான் ராகு இருக்கு. அதனால எனக்கு வரத்து மேல் வரத்து உண்டாகும். எனக்கு பணம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஜோசியத்து மூலம் வந்துட்டு தான் இருக்கு. வேற வகையில் பணம் வந்துட்டு தான் இருக்குது. அதான் ராகு எனக்கு 11 தான் இருக்காரு. ரைட்டா இல்லையா? ஜோசியம் முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் ஸ்டார்ட் அவுட். ரைட்டா இல்லையா? இப்ப எந்த ஒரு இல்லை. அப்ப 2ஆம் இடத்தை விட 5ஆம் இடத்தில் என்னுடைய ஜாதகத்தில் 1ஆம் இடத்துடன் 5ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கார். என்னுடைய லக்னாதிபதியுடன் 5ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கார். இந்த ரூல்ஸை பயன்படுத்துறதுக்கு காரணம் வேணும்ல. 1, 5, 9, 1, 5 இணைவு ஜாதகத்தில் 5க்கு இணை கொடுத்தவன் 6ல் போய் 6ல் இருந்தாலும் சூரியனுடைய சாரத்தில் பெற்று 1ஆம் இடத்த அதிபதியை பெற்றிருந்தால் அவன் அரசு சம்பந்தமான உத்தியோகத்திலே அரசுக்கு உண்டான அமைப்புகளே இறைவன் கொடுக்கிறான். எனக்கு பணம் வந்துட்டு இருக்கு. ரைட்டா இல்லையா? அடுத்தது அது தங்காது அர்த்தம் இருக்குங்கய்யா. குருவும் சூரியனும் சேர்ந்தாதான் தங்காது. மற்ற கிரகங்கள் சேர்ந்தா புதன் சுக்கரன் இருக்குது. 1, 5, 9 வந்து பாஸ் ஆயிரும். இப்போ சுக்கரன் என்ன லக்னா ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருங்க? 5ஆம் இடத்ததிபதி யாருங்க? அப்ப சிக்காதா? அப்ப கண்டிப்பா அங்க உண்டு. அங்க நிக்காம போகாது. உங்களுக்கு இல்ல. ஆமா ஆமா, எனக்கு அந்த பஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஒரு சில எக்ஸப்ஷன் உண்டு. ஒன்று வச்சுங்க, இயற்கையாக சொல்லித்தரேன், ஷார்ட்டாக சொல்லித்தரேன், எங்க வேணாலும் சொல்லுங்க. சூரியனுடன் குரு சேர்ந்திருந்தால் என்னங்க உங்க ஜாதகம் செக் பண்ணீங்க, சிவராஜ யோகம் தான். என்ன பண்ணீங்க? என்னங்க எந்த வேணா இருக்கட்டும், சூரியனுடன் குரு சேர்ந்திருந்தால் கண்டிப்பா அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு கரு அழிஞ்சு வரும். கரு நிற்காது. என் ஜாதகத்தில் அதுதான். நான் உண்மையை தான் பேசுவேன். 100 உண்மைதான். டிக்கு போட்டு பாஸ்போர்ட் தான் போகணும். அப்புறம் அதில் அப்புறம் ஓகேவா? அவர் கரெக்டு தான். தப்பு தான், ரைட்டு தானே. 2 கோடு போட்டு இப்படி போட்டால் தப்பு, ஒரே கூட இழுத்து விட்டா அதுக்கு பேர் ரைட்டு. அதான் நீங்கள் சொன்னது எல்லாமே ரைட்டு. ஓகே, நான் சொல்றது பிரைட்டு. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ரைட்டுங்களா? ஏன்னா ஜாலியாக இருக்கணும். மேலே ஒரு பேச்சு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காகவே. வாழ்க்கை என்பது
வாழ்வதற்காக இருக்கணும். ஜோதிடத்தை பார்க்க வர மன மகிழ்ச்சியோட வரணும். எப்படி வரணும்? மகிழ்ச்சியோட வரணும். சொல்றது பொய் தான், அந்த பொய் உண்மையாக்கணும். அதுதான் மெயின், அதுதான் ஜோதிடம். அது என்னது? ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், அவர் சொன்ன மாதிரி 1, 5, 9 அந்த கிரகங்கள் இருக்கு. அடுத்து ஒன்று சப்ஜெக்ட் கொஞ்சம் லக்னாதிபதியுடன் 9ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தால், 9ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருந்தாலும் பணம் கிடைக்கும். லக்னாதிபதியுடன் 10ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருந்தாலும் பணம் கிடைக்கும். பணம் கண்டிப்பா நம்ம எதுக்கு அது சொல்றது? சரி, இந்த கான்செப்ட் எதுக்காக சொன்னேன் அதான் சொல்ல முடியுங்களா? இந்த கான்செப்டை எதற்காக நான் சொன்னேன்? அது இருக்கட்டும், அது ஒரு வகையில் ஏன் சொன்னேன்? அந்த ஜாதகத்தை பார்க்க வராரு இப்போ அந்த அம்மா சிம்மம் அம்மா வந்தாங்க. நாளைக்கு ஒரு காலையில் அந்த ஜாதகம் வரும். 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகத்தை சேர்ந்துருக்கேன். இன்னைக்கு இல்லை என்னைக்கு இருந்தாலும் உனக்கு பணம் வருமையா? இன்னைக்கு இல்லையா நாளைக்குமா உனக்கு இல்லை? இந்த திசை இந்த புத்தியில பாதி அவனுக்கு பணம் வருவியா? எப்படி வருதுன்னே தெரியாது. வந்தோடனே அவங்க கண்ணுக்கு யார் தெரியவா? கடவுளுக்கு கண்ணு தெரியாது. அந்த அம்மாவுடைய வாக்கு தான் என்னது? கண்ணாக தெரியும். எப்படி தெரியும்? எப்படிங்க தெரியும்? ஒரு ஜோதிடத்துக்கு எப்படி புகழ் கிடைக்கும்? நம்மளுடைய வாக்கு தான் புகழ் கிடைக்கும். அதான் 1ஆம் லக்னாதிபதியுடன். அடுத்தது 2ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி இருக்கா இல்லையா? சரி, இப்போ 2ஆம் இடத்ததிபதி ஒரு ஜாதகத்தை நீசம் அடிக்கிறாங்க. 2ஆம் இடத்ததிபதி இப்போ சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி புதனாகி, புதன் பங்குனி மாசம் பிறந்து அந்த புதன் ஆகிய புதன் வந்து மீனத்திலே நீசமாயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவளா என்ன நடக்கும்? பணம் வராதா? நேற்று ஒரு ஜாதகம் அப்படித்தானே வந்துச்சு எனக்கு. அந்த புதன் அந்த வக்கரத்தை விட்டான். என்ன பண்ணிட்டான்? என்னங்க? அந்த கிரகம் வக்கரம் பெற்றுச்சு. வக்கரம் பெற்றிருந்தானே அது என்ன பண்ணிச்சு? அது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலனை விட அதிகமான பலனை அந்த நீசம் பெற்ற வக்கரம் பெற்ற கிரகம் கொடுத்துருச்சு. அந்த திசை புத்தியும் நடக்குது. அந்த திசை புத்தியும் 5, 10 கரிபர் பாபி சுபரானாலும் மிஞ்சி பலனை சொல்வான். இது ஒரு சப் ரூல், ஒரு ரூல். அந்த ரூலுக்கு சப் ரூலுக்கு பக்கம் இயங்கும். அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் ஒரு விதி இல்லைனாலும் ஒரு விதி என்ன ஆகும்? நம்மள ஜெயிக்க வைக்கும். நம்ம அதே மாதிரி இப்ப நீசம் ஆயிட்டான் என்கிட்ட முன்னாடி வந்து நீங்க தோட்ட வைக்கிறாரு. பார்த்த 2 கூட கிரகம் நீசம். அவன் என்ன பண்ணா? வக்ரம். என்ன கிரகம்? வக்ரம். அந்த குரு நீசம். யாரு? அந்த வீடு கொடுத்த கிரகத்துடைய குரு 6ல மகரத்திலே நீசம். பார்த்தேன் நீசனை நீசன் பார்க்க நினைத்ததை முடிப்பான். இவன் பணத்தை வச்சுட்டு நம்மளை ஏமாத்த வந்திருக்கான். கெட்டிக்காரன். தலைவரே எந்த இடத்த வாங்கலான்னு வந்திருக்கீங்க தலைவரே? எல்லாம் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. பார்த்து தாங்க சொல்றேன் ஜாதகத்தை அப்படின்னு. 1,60,00,000 ரூபாய்க்கு வீடு வாங்கினாரு. குருவுக்கு 16, அதனால 1,60,00,000 ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட். எப்படி சொல்லுங்க? எப்படி நீசம் இல்லைன்னா எப்படி? அது நீசம் எப்படி பாஸ் ஆச்சு பாருங்க. நீசம் என்னன்னா சுவிட்ச் போட்டிருக்கோம், கரண்ட் இருக்கு, ஆனா பல்பு போடல. உங்க கண்ணுக்கு அது தெரியல. பல்பு போட்டிருந்தா சுவிட்ச் போட எரியும், ஆனா என்ன பண்ணல? இது தெரியல. இதுதான் என்னது? ஒரு ஜாதகத்தை நாம் அப்ரோச் பண்ணக்கூடிய விதங்கள். ஜாதகத்தை அப்ரோச் பண்ணக்கூடிய விதங்கள். ஒவ்வொரு விதியை பயன்படுத்துங்க, ஒரு இடத்த கத்துக்குங்க. ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணணுமா? கத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஜோதிடத்துல ஒவ்வொன்றும் படிக்க 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 புது கருத்துக்கள் தான் வந்துட்டு இருக்கும். புரியுதா? ஒரு பெயர் வாங்குறாங்க, ஒரு புகழ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு அங்க இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. எந்த துறை வேணாலும் இருக்கலாம், அது ஜோதிட துறையா இருக்கலாம், எந்த துறையான இருக்கலாம். இப்படி இந்த கிரகங்கள் அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு. 9, 10 கூட சேர்ந்தா என்னங்க ஆகும்? காசு எப்படி வரும்? எல்லாம் சொல்லிடுறான், எல்லாம் ஜாதகத்தில் ஆரப்பா இன்னும் ஒரு செய்தியை கேளு, முனக்கு செம்பாமும் ரகத்திலே புதையல் கிடைக்கிற பாடிடுறாம்னாலும் எப்படி வரும், எந்த வழியில் வரும், யார் உதவி வரும் அப்படிங்கிறது உறுதி இருக்கா இல்லையா? ரைட்டா இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் அதை பார்த்து அனுபவம் பண்ணணும். அனுபவம் பண்ணாதான் அந்த ஜாதகத்தை கிடைக்கும். இப்போ நான் என்னைய மாதிரி ஜோசியம் கேட்குறாங்க வச்சுக்க. இப்போ எனக்கு கேட்கலாம் 10, 11 கூடியவன் சேர்க்கை. எனக்கு ஜாதகத்தில் 10 கூடியவனும் 11 கூடியவனும் சேர்க்கை. அவன் 5ல் இருக்கான். 5, 10 கதிபர் மிஞ்சி 15 செய்யணுமா இல்லையா? செய்யணுமா செய்யலையா? கண்டிப்பா செய்யும். 5, 10 பாபி சுபரானாலும் மிஞ்சி 15 செய்யும். நானா ஐடியா இல்லைங்களா? ஸோ அது போல ஒவ்வொரு கண்டிப்பா நடக்கும். அது சில பேருக்கு வேணா நடக்காம போகலாம், அது வேற சப்ஜெக்ட். கண்டிப்பா 90% வரும். நம்ம எது 35 எடுத்தா பாஸ், நீ 40 எடுத்துட்டா 34 எடுத்து ஃபெயில் ஆக போது நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஒன்று வார்த்தை மிஸ்டேக் இருக்கலாம், அவன் எதை தப்பு பண்ணிருக்கலாம்னு அர்த்தம். அதான் உண்மை. அதனால இந்த ஜாதகம் எல்லாம் 10, 11 கூடியவன், 9, 10 கூடிய அந்த மேட்டருக்கு வரேன். 9, 10 கூடியவன் யாரு? தர்ம கர்மாதிபதி யோகம். அப்ப இவனுக்கு எப்ப வரும்? இவன் யாருக்காவது ஒருத்தனுக்கு கொல்லி வச்சால், யாருக்காவது ஒரு சடங்கை செஞ்சால், அவன் கர்மம் பண்ணா மட்டுமே அவனுக்கு காசு வரும். எழுதி வச்சுங்க. 9, 10 கூடியவன் சேர்ந்தால்
தர்மம் கர்மம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு இருக்கான். யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு இறந்துருப்பார், அனாதை அவங்களுக்கு இறந்துருப்பாரு, அந்த வீட்டில் அம்மா சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கு கொல்லி வச்சிருவார். அதுக்கப்புறம் பணம் புகழ் கிடைக்கும், புகழ் பணம் எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் கிடைக்குங்கிற. ஐயா இந்த பாருங்க, ஐயா பாருங்க, பாத்தீங்களா? இந்த மைக்கு சொல்லுங்க. தம்பி, எனக்கு இன்னைக்கு தான் அறிமுகம், மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து தெரியல தெரியும், இருந்தாலும் ஒரு புதுசாக சொல்ல போகிறேன். ஸ்ரீ சக்தி ஜோர் அறக்கட்டளையுடைய தலைவர் நிறுவனராக இருக்கேன். ஐயா சேலர் வந்திருக்காங்க, ஜோரம்மா சேலம்மா வந்திருக்காங்க, அடுத்து வர வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தர்ம கர்ம அதிபதி யோகம் புதனும் சுக்கிரனும் கண்ணியில். நான் ஒரு சினிமா நடிகன், ஒரு கதாசிரியர், புக்காசிரியர், ஒரு பேச்சாளர், கட்சியில் ஒரு பெரியார் இருந்திருக்கேன், ஒன்று சாப்பானிட்டு. என்னுடைய சமுதாயத்திலையும் தலைவராக இருந்திருக்கேன், நான் வியாபாரத்திலையும் தலைவராக இருந்திருக்கேன். அந்த குரு சுக்கிரன் பிறகு இந்த இதற்கு மரியாதை ரொம்ப முக்கியம், ரைட்டா? இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த குரு சூரியனை பற்றி சொன்னாங்க, சிவராஜ யோகம். அதில் இன்னொன்று சேர்த்துக்காங்க, ஆணித்தரமான வார்த்தை அவங்க தான் பேசுவாங்க. குரு சூரியன் யாருக்கு சேர்ந்து இருக்கோ பார்க்குதோ அவங்களுக்கு அந்த வார்த்தை ஆணித்தரமான வார்த்தை. எனக்கு சிம்மத்தில் சூரியன், கும்பத்தில் குரு, ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. என் பேச்செல்லாம் ஆணித்தரமாக இருக்கும், ரைட்? நம்ம ஐயா சொன்னதுக்கு வருவோம். பெரும்பாலும் இந்த கர்மம் கர்மம் கர்மம்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ஆணித்தரமான உண்மை. மகரலங்கத்துக்காரங்க குறைஞ்சது 3 பேர் 4 பேர் கொல்லி வைப்பாங்க, குறைஞ்சது. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். எனக்கு 63 வயசாச்சு, 27 64 பிறக்குது. நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, 2 சித்தப்பா, ஒரு சித்தி, இத்தனை பேருக்கு நான் கர்மம் பண்ணியிருக்கேன், கொல்லி வச்சுருக்கேன். இன்னொன்று, நம்ம மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இது கண்டிப்பாக எல்லா ஊருக்கும் போகும். மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம். என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் இறந்தா என்ன செய்கிறாங்கன்னா, 1 வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. உதாரணம் நான் தான். இங்கே சித்தப்பா இறக்குறாரு, 3ஆவது நாள் திருப்பதிக்கு சொர்க்காசலுக்கு போகிறேன். இது நான் ஒரு உதாரணம். நான் ஏன் சொன்ன வரேன்னா, நான் வந்து வேற எதை பற்றி பேசலை. நம்ம 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 எடுக்கிற முடிவு தான் இந்த தொழிலில் வந்து எப்படின்னா, நம்ம சொல்கிறது தான் ரூல்ஸ். அதுக்காக ரூல்ஸ் நம்மளாக முடிவெடுக்கக்கூடாது. அதாவது இறப்பு அப்படின்னா உண்மை, பிறப்பு உண்மை. அப்போ இறந்தவங்களுக்கு 16 நாள் ஒன்று கணக்கு இருக்குது, 16ஆவது நாள் வைப்பாங்க. அந்த நாளில் துணி எடுத்து போடுவாங்க, போட்டு சம்பந்தி விருந்து வைப்பாங்க. சம்பந்தி விருந்து ஏன் சம்பந்தினா கறி விருந்து வைப்பாங்க. ஏன் விருந்து வைக்கிறாங்கன்னா, உன் வீட்டுக்கு நான் வரலாம், என் வீட்டுக்கு நீ போகலாம், அதுக்காகத்தான் சொல்கிறது. அதனால் தயவு செய்து உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, எங்கள் வீட்டில் சித்தப்பா இறந்து போயிட்டாங்க, மாமா இறந்து போயிட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள், 3 நாள் முடிஞ்சிருச்சா, தாராளமாக கோயிலுக்கு போகலாம். இல்லை நெருங்கிய சொந்தமாக 16 நாள் முடிஞ்ச பிறகு கறி விருந்து சாப்பிட்டீங்களா, தாராளமாக போங்கன்னு சொல்லுங்கள், ரைட்? நம்ம இதுக்கு வந்துடுமா? அதாவது இந்த தர்ம கர்ம அதிபதி யோகம் இல்லை கண்டிப்பாக ஒன்று நட்சத்திர சாரை வாங்கியிருக்கும், கண்டிப்பாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. தர்ம கர்ம அதிபதினா 9 நட்சத்திரம் கூட சாரா வாங்கியிருக்கலாம். ஆனால் 5 9 ஒரு வீட்டில் இருந்தால் அவன் கண்டிப்பாக, ஐயா தம்பி உங்களுக்கு இருக்கா, இருக்க போய் தான் அப்படி பேசுகிறாங்க. நல்ல பேர் வாங்கலாம், பெயர் போல் வாங்கலாம். நான் என் சர்ச்சை ரொம்ப நான் உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். பேசுங்க. நன்றிங்க ஐயா. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு சில இயக்க ஆற்றங்கள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரும் கண்ணீரும் ஒரே நிறம்தான், தண்ணீரை சுவைக்கின்றோம், கண்ணீரை உவர்ப்புகின்றது தான். அதுபோல் பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போல ஐயா மூளை வந்து இவன் சொல்கிறது ரைட்டு தாண்டா ஏற்றுக்குங்க அப்படிங்கிறது தான் ஒரு எவிடன்ஸ் தான், தவிர ஐ எம் நாட் எ காட், நான் ஒரு கடவுள் அல்ல, ஒரு கடவுளுடைய தூதுவன். பட் ஐ எம் அப்ரோச் ரியலி அப்ரோச்சட், ஐ எம் ஏ கடவுளுடைய ஒரு தூதுவன் நான் என்பதை சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைவேன் நான். ஏன்னு கேட்டால், வாடிய பயிரை கண்ணூட்ட போலாம் என் நெஞ்சம் வாடியருன்னு சொன்னவர் தான் வள்ளலார். நான் ஸ்கூலில் படிக்கும்போது நினச்சேன், அப்போ எனக்கு பொருள் புரியல, எதுக்கு அவர் சொன்னார்? ஏன் ஒரு ஆடு மாடுகளை பார்த்து சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் ஒரு பயிர் அது கருகி நிற்கும் போது அவருடைய மனசில் அது தோணுச்சு.
இப்போ எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய ஒவ்வொருடைய மனசு வாடிதானே இருக்கு. ஆனால் விட்டு போயிட்டு போகும்போது அவங்களோட கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கு. பணம் கொடுக்குறாது அப்பாற்பட்ட விஷயம். அது வந்து ஜோதிடர்களுக்கு அது வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு காணிக்கை தான். இந்த குரு காணிக்கைங்கிறதே என்னன்னா, என்ன கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு போடும், அதுதான் உண்மை. நம்ம இதை தான் டிமாண்ட் பண்ணக்கூடாது. டிமாண்ட் பண்ணால் அந்த காடிஸ் என்ன பண்ணுவான், உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவான், இந்த டிமாண்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடவுள் உங்களே ரிமாண்ட் பண்ணிடுவான். இந்த ரிமாண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொருடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன எழுதி வச்சுங்க, இன்னைக்கு தேதியை போட்டு அகத்து 2 8வது மாதத்திலே 2025 ஸ்ருதி மகாலில் ஒரு ஆள் பேசினா ஐயா அப்படின்னு சொல்லி உங்க எப்போ நடக்குங்கிறத நீங்கள் எழுதி வச்சுங்க. நான் எந்த காசும் நினைக்கிறதில்ல, கொடுக்குறத கொடுத்துட்டு போங்க, கொடுக்க முடியாது அந்த மூலையில் போய் டீ சாப்பிட்டு போங்க, ரைட்டா இல்லையா? நான் சம்பாதிச்சு கொடுங்க, எப்படி சம்பாதிச்சு வந்து கொடுக்கலாம்ல, அதுக்கு என்ன கஷ்டம், ரைட்டா இல்லையா? இப்போ காசு இல்லை பாக்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஐயா சொன்ன மாதிரி இந்த தர்ம கர்மாதி யோகத்தை எனக்கு தெரிஞ்சு 550 புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். தர்ம கர்மாதிபதி 9 10 கூடியவன் சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதை எல்லாம் படித்திருக்கிறேன். பொருள் என்ன, அருள் என்ன, பொருள் என்ன? இவன் 9 10 கூட சேர்ந்தவன் எல்லாருமே ஜெயிச்சிடுவானா? ஜாதகத்தில் பணம் வந்துடுமா? அப்ப எப்ப நடக்கும் அந்த பணம்? அவன் கர்மன் அவருடைய ஜாதகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கர்மம். அதாவது என்ன பண்ணும், நீங்க எதுக்கு சொன்ன டிப்ஸ் 9 10 சேர்ந்துருக்கு. இப்ப தங்கப்பாண்டியன் என்னோட நண்பர் அவருடைய திண்டுக்கலுக்கு நாளைக்கு காலையில் 9 10 கூட வருது. என்ன பண்ற, உங்க அம்மா முடியாம இருக்கா, உங்க அப்பா முடியாம இருக்கா, முதல்ல அந்த செலவுல நீ பாரு, அங்க போய் சண்டை போடாத, அங்க நீ சண்டை போடாத, என்ன பண்ணாத, நீ சண்டை போடாத, அங்க எந்த செலவை நீ தான் ஏத்துக்கணும், அதுதான் உன் ஜாதகத்தில் இருக்கு. அதை செஞ்சாதான் நீ என்ன பண்ணுவ, நீ போய் வருவ, நீ பணம் சம்பாதிக்க முடியும், உன் குடும்பம் நல்லா இருக்கும் என்பதை மறக்காம சொல்லிருங்க. இதை ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டேங்க. ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கிட்ட போனேன். நாங்கள் ஊரில் பெரிய மனுஷனால போவோம். ஒரு பைசல் நடக்குது. நான் என்ன பண்ண தெரியுங்களா, பார்க்கக்கூடாது, இருந்தாலும் வயிற்றுவலிக்கு மருந்து குடிச்சான் ஆகணும். அந்த பெரிய பையனுடைய ஜாதகம், அந்த 2வது பையனுடைய ஜாதகம், 3வது பையனுடைய ஜாதகம், 4வது பையனுடைய ஜாதகம் எல்லாத்தையும் வாங்கினுங்க. யாருடைய ஜாதகத்தில் 9 10 கூடியவன் சேர்ந்துருக்கோ அவன் தான் காசு தர மாட்டேங்கிறான். அந்த செலவுக்கு பணம் தர மாட்டேங்கிறான். 9 10 கூடியவன் யார் ஜாதகத்தை சேர்ந்துருக்கோ அந்த நபர் மட்டும்தான் பணம் நான் கொடுக்க மாட்டேன், அவன் சம்பாதிச்சு கொடுத்தாரு, அங்கே கொடுத்தாரு, இங்கே கொடுத்தாரு, நான் கொடுக்கல, நீங்க தான் பார்த்துக்கணும், சொத்து நீங்க வச்சு, அப்படி ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது. இந்த ஜாதகத்தைப்பா ஐயோ இவன யோகத்தை இவனாவே தட்டி கழிக்கிறான் பாருங்க. ஒரு யோகத்தை என்ன பண்றான், தட்டி கழிக்கிறான். அவன் ஜாதகம் என்ன பண்ணுது, தட்டி கழிக்குது. அப்ப அந்த யோகம் வரக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணுது நடக்குது. அந்த யோகத்தை காப்பாற்றுறதுக்கு இறைவன் என்னை தூதுவனாக அனுப்பியிருக்கான். எப்படிங்க, இறைவன் என்னை தூதுவனாக அனுப்பி அந்த ஸ்பாட் ஆஃப் டைம்ல போய் அவர் எங்களோட ஜோசியம் கொஞ்சம் பார்க்கறா நம்புவார். அது நான் கேட்கணும்ல, எல்லாம் சொல்றதை ஏற்றுக்க முடியாதுல்ல. அண்ணா அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னாரு, நீங்கள் வானே அண்ணே ஒரு தனியாக பேசணும்னே, இந்த டீ கடைக்கு வரைக்கும் டீ சாப்பிட்டு வந்தாமான்னு சொல்லிட்டு ஜாலியாக டீ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம ஜம்பி ஜாதகத்தில் பார்த்தனே, நீங்கள் தானே அதை செய்யணும், அப்போ தானே அந்த பூமி விற்காமல் இருக்குல்லண்ணே, அது வித்துரும்னே. என்ன சொன்னேன், நீங்கள் முள்ளா செலவு பண்ணீங்கன்னா அந்த இடம் வித்துரும். யோகம் உங்களுக்கு இருக்கு, நீங்கள் அவனுக்கு போய் கொடுக்குற, நீ பேசாமல் இருந்தே அவன் மனசு எப்படி இருக்கும், மகிழ்ச்சி ஆயிருமாவதா? எங்க 1 ரூபாய்க்கு விற்கிறது 9,000 நான் 2,000 செலவு பண்ணுறது எனக்கு கஷ்டமா இருக்கு தம்பி, நான் செலவு பண்ணிடுறேன். அடுத்தது போனால் போய் நான் நகைப்படா நீயே போய் கொடு, என் கையிலே கொடுத்தான். சரியா, எப்படி இல்லாம ஒரு கிரகம் வேலை பார்க்குது பாருங்க. அப்போ அங்கேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடத்தை நான் சும்மா ஏதோ சொல்லவே இல்லை, நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். ஏன்னா ஆராய்ச்சியில் வந்து ரொம்ப முக்கியமே ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கா சில விஷயங்கள்லாம், அதுவும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஜாதகம் காலபூச தத்துவத்தில் பற்றி பேசுகிறாங்க. காலபூச தத்துவம் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் ஜெயிக்கும், காலபூச தத்துவம் யாருக்கு ஜெயிக்கும், எல்லாரும் ஜெயிச்சிருமா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நண்பர் சொன்னார், அவர் புலிப்பாணியை பற்றி பேசினார். எல்லாம் உள்வாங்கணும், எது சரிங்கிற ஆய்வு நம்ம மனசு என்ன சொல்லுது, யார் எதை வேணாலும் சொல்லட்டும். ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய மனசு என்ன சொல்லுது, இன்னைக்கு என்ன நடக்குது, என்ன நடக்குது. யார் விசாக நட்சத்திரம் யாருக்கா, விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் ஐயா, விசாக நட்சத்திரம். அப்புறம் புனர்பூசம், அவர் என்ன கதை சட்டை போட்டிருக்காரு பாருங்க. புனர்பூசம், புனர்பூசம் என்ன ஆகுது, குரு. ஐயா கதையில் கையில் பாருங்க மஞ்சள், ஐயா வீட்டில் பாருங்க மஞ்சள். எப்படி எப்படி தங்கப்பாண்டியன் ஐயா எப்படி, ரைட்டா? இது அவரு தங்கப்பாண்டியன், ரைட்டா இல்லையா? சரியா இருக்கா இல்லையா? இது ஜோசியம், ரைட்டா இல்லையா? இது பார்க்காம நோட்டை மூடிட்டு பேசுற ஜோசியம் அது. இது சில விஷயங்கள் இன்னைக்கு ஏன் அப்படி சொன்னா, நட்சத்திரம் இன்னைக்கு விசாகம். நான் ஒன்றும் கை கொடுத்து மந்திரமெல்லாம் வைக்கல. நட்சத்திரம் என்னது,
விசாக நட்சத்திரம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம். ஏன் நான் 2ஆம் இடத்தை பத்தி பேசுறேன் தெரியுங்களா? என்னுடைய நட்சத்திரம் சுவாதி. சுவாதிக்கு 2ஆம் இடத்து நட்சத்திரம் எதாவது என்ன சார்? ஜெயக்குமார் சார், என்னது? 2ஆம் இடத்தை பத்தி பேசுறேன். என் சர்வீஸ்ல 2ஆம் இடத்தை பத்தி என் ஜோசியத்தை போய் பேச மாட்டேன். ஆனா இங்க என்ன அறியாம என்ன பண்ணி நைட்ல உட்காந்து எழுதி குறிப்பில் போன சொல்லிட்டாரு, குறிப்பு எழுதி கொண்டுருவாங்க. குறிப்பறிந்தவனுக்கு எதுக்கையா குறிப்பு, தலைக்கு தாயா பூ, தலைப்புக்கு எதுக்கையா பூ அப்படின்னா, அது மாதிரி நம்முடைய ஜாதகத்தை பத்தி கட்டறிந்தவரை ஏற்றும் கலியோடு அகம்புறம்ங்கிற வாழ்க்கையில அகமும் புறமும் வைத்தவதாயா ஜோதிடம். ஜோதிடத்தை ரொம்ப மனசார நேசிங்க. லவ் இஸ் அஸ்ட்ராலஜர். முதல்ல லவ் பண்ணுங்க. அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் கேதுதான் முடி. என்னது கேதுதான்? என்னது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? ஒரு 10 வருஷம் ஆச்சு. எங்க ஐயா ஒரு பாட்டு பாடுறாரு. பாடுறதுக்கு அப்புறம் கேட்டார், போய் கண்டுபிடி அப்படிப்பாரு. போய் கண்டுபிடி, ராமேஸ்வரத்துக்கு போ, உட்காரு, பட்டடிக்க ஜாதகத்தை வாங்க, என்னென்ன கிரகம்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு வா, ஒரு 50 ஜாதகம் வாங்கிட்டு வா, சும்மா கிடைக்குமா பாடம்? எப்படிங்க? அதை தப்பிச்சு போனாலும் நிறைய ஆடு ஓடிச்சு. தப்பி செஞ்ச நடிகைகள் கூட்டம் எல்லாம் ஓடிவிட்டது. தப்பிக்காம நிலைநிறுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே காரணத்துக்காக என்னுடைய அகம் வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் இழந்து இந்த ஜோதிட உலகத்தில் உள்ள நுழைஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த திசை புத்தி வரணும்ல. இப்ப நான் மேலே நிற்கிற திசை புத்தி நடக்கும்ல. ராகு திசை ஜெயிக்காது, குரு திசை ஜெயிக்காது, சனி திசையும் ஜெயிக்காது, புதன் திசை தான் ஜெயிக்கும். என்ன ஜெயிக்கும்? இல்லையா? புதன் எத்தனாவது திசை வரும்? சுவாதி நட்சத்திரத்துக்கு புதன் எத்தனாவது திசையா வருங்க? 4வது. என்னதுங்க? சம்பத்தா கிடைக்குதா இல்லையா? சம்பத்து இப்ப சன்மானமும் கிடைக்குது, இப்ப துண்டு உண்டு, சம்பத்தும் கிடைக்குமா கிடைக்காதா? இதெல்லாம் நம்ம அப்படி நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஜாதகம், ரைட்டுங்களா? அது போல முதல்ல ஜாதகங்கள் எங்க இருக்குது, ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வேற எங்கேயுமே இல்ல. லவ் இஸ் நெய்பர்மா. என்னது? பக்கத்திலே தான் ஜோசியம் இருக்கும். பக்கத்துல தான் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த 2ஆம் இடத்ததிபதி சொல்லக்கூடியவன் நீசம் பெற்றிருக்கான் அப்படிங்கிறதுக்காக பணம் வராதுன்னு என்று நீங்க தவறாக எடுத்துட வேணும். அவ என்ன இடத்துல இருக்கிறார்கள்? இப்ப அந்த ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு, அவருக்கு எப்படி பணம் வரும்? அந்த மேட்டர் தான் வந்துட்டேன். எப்படி வரும்? அப்ப சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் புதன் இருக்காரா, புதன் வந்து வக்கரத்துல இருக்காரா, அது எந்த நட்சத்திரமா இருக்கட்டும், அங்க என்ன நட்சத்திரம் இருக்குங்க? அங்க என்ன நட்சத்திரம் இருக்கும்? மீனத்துல பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. சிம்ம லக்னத்துக்கு யாருங்க அவங்களாம்? நண்பரா இல்ல எதிரியா? லக்னத்துக்கு தான் கேட்கறானு, ராசியை பத்தியே கேட்கவே இல்லை. ரைட்டா இல்லையா? அப்ப இந்த ஜாதகத்துக்கு 2 கூடியவன் யாருங்க? ரைட்டா இல்லையா? இந்த லக்னத்துக்கு 7 கூடியவன் யாருங்க? இந்த லக்னத்துக்கு 5 கூடியவன் யாருங்க? அங்கெல்லாம் அங்க இருக்கானா இல்லையா? பாச வெயில டக்கு 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 டக்குன்னு ஃபார்முலா போட்டு ஜாதகம் தூக்கி போட்டு போயிட்டு இருக்கணும். சாரம் பார்க்கறது ஒரு இடத்துல, சாரம் பார்க்காம போறது இடத்துல ஒரு இடத்துல. எப்ப போய் சிக்னலை மதிப்போம், சிக்னல்கிட்ட மட்டும் தான் சிக்னலை மதிக்கணுமே தவிர நீ எங்க பார்த்தாலும் சிக்னல் பார்த்துட்டே போக கூடாது. எப்படா சிக்னல் உழுன்னு போக கூடாது. ஜோசியத்துடைய ரூல். ரைட்டா இல்லைங்களா? என்ன சொல்ற புரியுதுங்களா? சாரம் பார்க்கறதுக்கு சாரம் எப்படி பார்க்கறது புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த லக்னத்துக்கு அங்க என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது, இங்க இருந்த அந்த கிரகம் எப்படி பாஸ் ஆகுது, இந்த லக்னத்துக்கு அங்க இருந்தா எப்படி ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணணும்? நம்ம ஜாதக ரீதியாக அப்ரோச் பண்ணணும். ஜாதக ரீதியாக அப்ரோச் பண்ணணும். அதனால நம்முடைய பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு இந்த ஒளி அமைப்புக்கு நன்றி சொல்லலான்னு பலமுறை எடுத்தேன். பலமுறை எடுத்தாலும் ஒரு முறையும் தோல்வி பெற்றது. ஆனா இந்த முறை கண்டிப்பா என்ன ஆகும்? வெற்றி பெற போகிறது. ஏன்னு கேட்டா ஒரு மனிதனை வந்துங்க ஒரு மீடியா வந்து ஒரு பிரபசமாக்கும். அதுக்கு அந்த எப்படி ஒரு மனிதனை என்ன டாபிக் கொடுத்தா அவங்க எல்லாம் பார்ப்பாங்க அந்த லைவ் கமாண்ட். அப்படி போய் இந்த ஒளி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற திரு பாலசுப்ரமணியன் நம்முடைய அவர்களும் அவருடைய நிறுவனர் ரவி ஸ்ரீகுமார் அவர்களையும் நம்ம விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெயர்கள் விடுபட்டிருந்தாலும் என் நெஞ்சில் உங்களை எப்போதும் விடுபட்டு இருக்க மாட்டேன் என்பது. ஏனென்றால் பெயர் மறந்து விடலாம், உங்களுடைய கண்ணிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட போட்டோகிராஃப் மறக்காது. அதனால உங்க பெயர்கள் நான் மறந்திருந்தாலும் எனக்கு ஜோதிட உலகத்திலே 27 நட்சத்திரம் ஒன்றுதான், 9 கிரகமும் ஒன்றுதான், நீங்களும் ஒன்றுதான், நாங்களும் ஒன்றுதான், நானும் ஒன்றுதான் என்று சொல்லி எனக்கு துண்டு போட வந்து விட்டார்கள். ஆகவே நான் என்னுடைய துண்டான உரையை முடித்துக் கொண்டு நன்றாக விடைபெறுகிறேன் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஐயா அவர்களை மதிப்பு செய்ய சாமிஜி ஐயா அவர்கள் மதிப்பு செய்கிறார்கள். எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டாரு. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற
சொல்லுக்கு இணங்க இவ்வளோ நேரம் யாருமே கண்ணை மூடி இருக்க மாட்டீங்க. ஐயாவினுடைய அலைபேசி எண்ணை ஐயாவே சொல்லுவார்கள். தொலைவில் இருந்தாலும் அழைத்தால் உடனே பேசும் ஆற்றல் பெற்றவன் நான். அதனால் எனக்கு அலைபேசி நம்பரை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். 9715163882. மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். பி தர்மராஜ், ஜோதிடர், கரூர். 9715163882. நன்றி, வணக்கம். அருமையானதுக்கு நான் விடை வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா காலத்தினுடைய கட்டாயம். எனக்கு முன்னாடி கடிகாரத்தை வைத்துக்கொண்டு அடிக்கடி நான் 360 டிகிரி சுழன்று பார்த்திருக்கின்ற நவகிரகமும் ரவுண்டு தான், உங்களுடைய முகமும் ரவுண்டு தான். ஏனால் என்றால் நீங்கள் சிம்ம ராசி. பூரமா? பூரம் தானே? பூரம். பூரம்னா என்ன அர்த்தம்? சுக்கிரன். பூரம்னா யாருங்க? அந்த அம்மா என்ன கேட்டாங்க? Are you tell the about this right or wrong? நீங்க சொன்னது வந்து ரைட்டா சொன்னீங்களா, பேச்சுக்கா சொன்னீங்களா? நான் உண்மையுமே வாதிட பிறந்தவன். என்னுடைய சோதிடத்துக்கு உண்மையானது நான் சுவாதி நட்சத்திரம் தான் என்பதை ஆணித்தரமா சொல்கிறேன். நான் ஒத்துக்கொண்டனே. நான் நெற்றிக்கன் திறப்பின் முற்றம் என்றால் ஒற்றுக்கொள்ள பரம்பரையை சார்ந்தவன் நான். ரைட்டா இல்லையா? வண்டி இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு போட்டு வச்சிருப்பாங்க. மேட சிம்ம தனுர் பார்த்தோன்னு அடிக்க. நான் சொல்ற ஒரு பாயிண்ட் எப்படி? சிம்ம லக்ன சிம்ம ராசி அது உண்மைதானே? அப்புறம் லக்னம் வேற ராசி வேறையா? ஆடு வேற மாடு வேறையா? எல்லாம் 4 கால் ஜீவன் தான். அப்படி எடுத்துக்கணும் பாயிண்ட். டக் டக் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா இல்லையா? டக் டக்குன்னு பார்த்தா 5 பாயிண்ட் சொல்லிட்டு வெளியே போயிருக்கேன். நன்றி, வணக்கம்.